ஹாய் தமிழக மக்களே, வெல்கம் டு நேஷனல் இன்ஸ்டியூட் மதுரை. சரி, எல்லாம் குரூப் 1 எக்ஸாம் முடிச்சுட்டு அடுத்த என்னடா வரும் பார்த்துட்டு குரூப் 2 படிச்சுட்டு இருப்பீங்க. சரி, அதுக்கிடையில டப்புன்னு டிஎன்பிசி என்ன பண்ணிட்டானோ ஒரு வேலை பெரிய வேலையை பார்த்து விட்டாங்க மக்களே. கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் யாருக்கெல்லாம் சயின்ஸ் பேக்ரவுண்டு, இன்ஜினியரிங் பேக்ரவுண்டு, அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட் இருக்கும் அவங்களுக்கு நான் இன்டர்வியூ போஸ்ட் போட்டுருக்காங்க மக்களே. சரி, இவங்க எல்லாருமே எலிஜிபிள் இல்லாமல் லாஸ்ட் டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஆகஸ்ட் 24 அந்த எக்ஸாமுக்கு லாஸ்ட் டேட்டு. சரிங்களா, ஆகஸ்ட் 24 இந்த டேட்டை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேப்பர் 1 26ஆம் தேதி நடக்கும் கன்ஃபார்ம். 26/10/2020. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த உங்கள் டிபார்ட்மெண்ட் பேப்பர், அதாவது பாருங்க, இப்போ அக்ரிகல்ச்சர், ஆர்காலஜி, சரி, ஆந்திராபாலஜி, ஆர்கிடெக்சர், பேசிஸ் ஆஃப் இன்ஜினியரிங், பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, பாட்னி, இது கெமிஸ்ட்ரி, சிவில் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், கிளினிக்கல் ஃபார்மாகாலஜி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், டைரி கெமிஸ்ட்ரி, டைரி சயின்ஸ், டைரி டெக்னாலஜி, எக்கனாமிக்ஸ், சரிங்களா, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எவாலுவேஷன் அண்ட் அப்ளைட் ரிசர்ச், ஃபுட் டெக்னாலஜி, ஃபுட் ப்ராசஸிங், ஃபைனான்சியல், காஸ்ட் அக்கௌண்டன்சி, ஜியாலஜி, ஹிஸ்ட்ரி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, லா, லைப்ரரி சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன், மேத்தமெட்டிக்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மைக்ரோபயாலஜி, பார்மசி, பிசிக்ஸ், சான்ஸ்கிரிட், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டெக்ஸ்டைல், டவுன் கண்டெய்னர் பிளானிங், டிராவல் அண்ட் டூரிசம், டிரான்ஸ்லேஷன், ஜுவாலஜி, இவங்க அத்தனை பேருக்குமே எலிஜிபிள் மக்களே. இவங்களுக்குலாம் தனித்தனி எக்ஸாம்ஸ் நடக்கும். சரி, அந்த எக்ஸாம்ஸ் வந்து டேட் வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட்டில் வரும், கவலைப்படாதீங்க. சரியா, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சுருங்க. சரியா, வழக்கம் போல் இந்த எக்ஸாம் டிஎன்பிசி எப்படி குரூப் 2 எக்ஸாம் அப்ளை பண்ணீங்களோ அதே மாதிரியே பண்ணிடுங்க. ஓகேங்களா, இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இது அந்த டீட்டெயில் வைஸ் வேகன்சி யாரெல்லாம் எலிஜிபிள், என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னு சொல்லி நீங்கள் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்துங்க. டவுட் இருந்தால் நம்ம மாதிரி நேஷனல் இன்ஸ்டியூட்டை கான்டக்ட் பண்ணுங்க மக்களே. அடுத்து இந்த எக்ஸாமோட ஏஜ் லிமிட்ன்ற தெளிவாக பார்த்துடலாம். அதாவது போஸ்ட் மரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கடல் மலை இந்த நிற்பாங்கல்ல ஃபோர்மேனு, மரைன் ஃபோர்மேனு, அவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா 18 வயசு முடிஞ்ச எல்லாரும் எழுதலாம். அதுக்கடுத்து மீது எல்லாருக்குமே 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். சரிங்களா, ஓகேங்களா. அப்புறம் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் மாறும். சரிங்களா, ஸோ மேக்ஸிமம் ஏஜ் அசிஸ்டன்ட் டைரக்டர், அசிஸ்டன்ட் ஜியாலஜி, அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸரு, கரெக்டர் கெமிக்கல், கரெக்டர் கெமிஸ்ட்ரி, ஸ்டாட்டிக்கல் இன்ஸ்பெக்டர் இவங்களுக்குமே 37. இந்த இண்டஸ்ட்ரியல் அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு வந்து 37, அதாவது முடிஞ்சிருக்கக்கூடாது. இவங்களெலாம் வந்து 32, இவங்களுக்கு ஃபுல்லாக இந்த கேட்டகரி ஃபுல்லாக 32. இண்டஸ்ட்ரியல் அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு வந்து 37. அதுக்கடுத்து இந்த கரெக்டர் ஜுவாலஜி, நேஷனல் ஆர்ட் கேலரி, ஆர்காலஜி, பாட்னி, ஆந்திராபாலஜி, கரெக்டர் சிவில் இன்ஜினியரிங் இவங்க எல்லாமே 32. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் வர அந்த விடோக்குங்கெல்லாம் கிடையாது, இதெல்லாம் விட்டுருங்க. சரிங்களா, மேக்ஸிமம் ஏஜ் உங்களுக்கு வந்து 32 தான். ஒவ்வொரு இதுக்கும் மாறுது. இதை ஃபுல்லாக நீங்கள் நோட்டிஃபிகேஷன் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சிடும். ஸோ என்னன்னு கேட்டீங்கன்னா இதில் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு விதமான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷனை பொறுமையாக பிரிண்ட்டை போட்டு பொறுமையாக படித்து உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த போஸ்டிங் கோடை வந்து பார்க்கணும். இந்த கோடை வந்து பார்த்து வச்சுக்கணும். பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப கேட்கும், நீங்கள் அந்த டிகிரி முடிச்சிருக்கீங்களா இல்லை ஈக்குவலண்டான டிகிரி முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும். சரிங்களா, ஈக்குவலண்ட் டிகிரினா என்னன்னா இப்போ ஒரு ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க மக்களே. ஓகேங்களா, அந்த ஜிஓ நீங்கள் பிரிண்ட் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஜிஓ பிடிஎஃப் வேணா நம்ம நேஷனல் இன்ஸ்டியூட்டை கான்டக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இலவசமாக உங்களுக்கு வழங்கப்படும். 9566659706 அந்த நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அதில் ஈக்குவலன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ மெக்கானிக்கல் அப்படின்னு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துக்கிறோம். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கு, சரிங்களா, டூல் அண்ட் டைமிங், இந்த மாதிரி மெக்காட்ரானிக்ஸு, சரியா, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், மரைன் இன்ஜினியரிங், இது ஃபுல்லாகவே மெக்கானிக்கலுக்கு ஈக்குவலண்ட் தான். இப்படி ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு ஈக்குவலண்ட் இது இருக்கும். அது நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள். இது விட்டுறாதீங்க தயவு செஞ்சு. வந்து நீங்கள் வேகன்சி அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது அதை பார்க்கக்கூடாது. உங்களுக்கு தேவை ஒரு போஸ்டிங் தான். சரி, அப்போ நீங்கள் அந்த ஒரு போஸ்டிங் என்ன செய்யணும், மார்க்கை ஸ்கோர் பண்ணணும். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதைத்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸாம் பற்றி உங்களுக்கு மேலான டவுட்ஸ் எது இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. சரியா, கண்டிப்பாக மக்களே. இங்கே பாருங்க, இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ்க்கு பேப்பர் 1 வந்து எல்லாருமே காமன். நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டாக இருந்துட்டு போங்க, எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், அக்ரிகல்ச்சரு, ஃபாரன்சிக், என்ன டிபார்ட்மெண்ட்டாக இருந்து போங்க, இந்த பேப்பர் 1 வந்து காமன், எல்லாருக்குமே காமன். சரிங்களா, இந்த பேப்பர் 1 நீங்கள் கிளியர் பண்ணாதான் இந்த எலிஜிபிலிட்டி நீங்கள் பாஸ் பண்ணணும். சரியா, தமிழ் இதில் வந்து நீங்கள் 40% மார்க் ஸ்கோர் பண்ணாலே போதும். இது வழக்கம்போல நம்ம குரூப் 4 சிலபஸ் தான் வந்து மோரார்லெஸ், அதாவது குரூப் 2 லெவலுக்கு வந்து மோரார்லெஸ் ஈக்குவலாக தான் இருக்குது, ரொம்ப இதெல்லாம் இல்லை. அதே மாதிரி டிகிரி லெவலுக்கு குரூப் 2க்கு என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அதே சிலபஸ் தான், வேறு எந்த சேஞ்சஸுமே அந்த இது மாதிரி தரல. அந்த சிலபஸ் தான் அப்படியே கொடுத்துருக்காங்க மக்களே. ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, ஐஎன்எம், யூனிட் 8, 9. சரியா, ஸோ இது வந்து காமன். அப்புறம் ஆப்டிடியூடு. ஸோ
ஸோ இந்த சிலபஸ் வந்து காமன் தான். அது போக நீங்கள் என்ன மேஜரோ அதுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. சரியா பாருங்க. பேப்பர் 2 வந்து சப்ஜெக்ட் பேப்பர். இப்போ நீங்கள் அக்ரிகல்ச்சர்னா அக்ரிகல்ச்சர் மட்டும் தான் எழுதுவீங்க. சரிங்களா? அக்ரிகல்ச்சரு, கிராப் மேனேஜ்மெண்ட்டு இது ஃபுல்லாமே எழுதுவீங்க. இப்போ ஒவ்வொரு செக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அது மாறும். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பிரிண்ட் போட்டு படிக்கிறப்போ உங்களுக்கு தெளிவாக அது புரியும். இதுக்கு அடுத்து ஆர்கிடெக்டர், இப்படியே ஒவ்வொன்றும் வரும். மெக்கானிக்கலு, சிவிலு, EEE ஒவ்வொன்றுக்கும் வந்து சிலபஸ் வந்து மாறிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பிரிண்ட் போட்டு தெளிவாக படித்து பாருங்கள். வேறு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நேஷனல் இன்ஸ்டியூட் சார்பாக நீங்கள் அனைவரும் மகத்தான வெற்றியடைய வாழ்த்துக்கள்.